தமிழனாக பிறந்து தமிழனாக வாழ்ந்து தமிழனாகவே மறைந்த ஒரு புரட்சி தமிழனுக்கு வெளிநாட்டு வாழ் தமிழனின் ஒரு சின்ன சமர்ப்பணம். இனி வரும் அடுத்த 10 மணித்துளிகளும் அந்த இளைஞனின் நினைவுகளுக்கு அர்ப்பணம். நம்ம கிளீனிங் ஆண்டி பொண்ணுடா. அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. இனிமே இவ தான் வேலைக்கு வர போறா. என்னது, வேலை பார்க்க போறாங்களா? அப்ப ஸ்கூலுக்குலாம் போக மாட்டாங்களா? ஸ்கூலுக்கு போனா இவ வீட்டை யாரு காப்பாத்துவா? இவங்கெல்லாம் வேலைக்கு போனா நம்ம நாட்டை யாருமா காப்பாத்துவா? அது அவங்க தலையெழுத்து. சும்மா அவ வேலையை கெடுக்காம இடத்த காலி பண்ண நீ. இவர்தான் என் ஹீரோ அப்துல் கலாம் ஐயா. ஒரு பெரிய விஞ்ஞானி. புக்கு படிப்பீங்களாக்கா நீங்க? வேணுமா இது உங்களுக்கு? கொடுக்குறியா? நான் படிச்சு தந்துடுறேன். இந்தாங்கக்கா, இது எல்லாம் கலாம் ஐயாவோட புக்ஸ் தான். எடுத்துட்டு போய் படிக்கிறீங்களா? எங்க எங்க இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா? ஆமா, உங்ககிட்ட மாட்டினால மறக்க முடியுமா? நீங்க மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு லவுடா பேசிட்டு இருக்கீங்க. சரி சொல்லுங்க, என்ன பண்ணலாம் இன்னைக்கு? 2 பேரும் 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்தலாம். அம்மா அம்மா, இந்த காடு எப்படிமா இருக்கு? நான் சொல்லல, நைட் எல்லாம் முழிச்சிருந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தான்னு. பாருங்க, நமக்கு கார்டெல்லாம் பண்ணியிருக்கான். என்னடா இது? இன்னைக்கு ஸ்கூல்ல அவங்க ஃபேவரட் ஹீரோக்காக ஒரு கார்ட் பண்ண சொன்னாங்க. அதான் என் ஹீரோ அப்துல் கலாம் ஐயாக்காக நான் ஒரு கார்ட் பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கா? ஆஹா, அருமையா இருக்கே. அட பாவி, அப்ப எனக்கு இல்லையா? டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பேப்பரை கிழிச்சு கிழிச்சு வீட்டையே குப்பையாக்கிட்டு இருக்க. அம்மா அம்மா, நானும் அண்ணா மாதிரி ராக்கெட் பண்ணிருக்கேன். நல்லா இருக்கா? அவன் என்னவோ கார்டு பண்றான், நீ என்னவோ ராக்கெட் பண்ற. என்னடா நடக்குதுங்க? இதுல என்னடி தப்பு? அவங்கள சுயமா சிந்திக்க விடு. அவங்க கலாம் சார் இன்ஸ்பிரேஷன்ல வளர்ந்தா நல்லது தானே. இது பரவாயில்ல. அன்னைக்கு என்ன பண்ண தெரியுமா? இந்தியா மேப்பை கையில் எடுத்துட்டு போறான். ஏண்டா, ஒரு ஃபைல்ல வச்சு எடுத்துட்டு போலான்னு கேட்டதுக்கு அம்மா கலாம் சார் தான் சொல்லியிருக்காரு, நாளைய இந்தியா இளைஞர்கள் கையில இருக்குன்னு சொல்லிட்டு கூலா வேற போறான். பயப்புள்ளைங்க எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. என்ன, யாரோட பசங்க? சரி, ஓகேங்க, நான் கிளம்புறேன். எங்க கிளம்புற நீ? அந்த பக்கத்து வீட்டு உஷா இல்ல, அவ கொலுக்கு கூப்பிட்டு இருக்கா. அவளோட புது பட்டுப்புடவையும் நகையும் காட்ட இது ஒரு சாக்கு அவளுக்கு. அப்படியெல்லாம் சொல்லாத, அது அதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்கு. சரி சரி, வெறும் கையோட போகாத. போகும்போது ஏதாச்சும் ஒரு நல்ல பொம்மையா வாங்கிட்டு போ. அம்மா இந்தாங்க, நான் கிளேல செஞ்ச அப்துல் கலாம் ஐயாவோட பொம்மை. ப்ளீஸ் எடுத்துட்டு போங்க, நல்லா இருக்கும். எடுத்துட்டு போ, புதுசா இம்ப்ரெசிவா இருக்கும். சரி குடுடா. என்ன, போகும்போது எரிச்சலா போன, வரும்போது சந்தோஷமா வர? ஆமாங்க, அங்க அழகான பொம்மையெல்லாம் இருந்துச்சு. ஆனா நம்ம கலாம் சாரோட பொம்மை கம்பீரமா மேல் வரிசையில இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கிரியேட்டிவ் தாட்னு சொன்னாங்க. எனக்கு பெருமையா இருந்தது. சும்மாவா பெண்ண, நம்ம ஜூனியர் கலாம் பண்ண பொம்மையாச்சே. எங்க என்ன பண்றீங்க?
பார்த்தா தெரியல, டிவி பார்க்குறேன். டிவியில் என்ன பார்க்குறீங்க? மேட்ச் பார்க்குறேன்டி. என்ன மேட்ச்சு? கிரிக்கெட் மேட்ச்சு. எப்போ முடியும்? அவன் கோல் அடித்தா முடியும். ஜோக்கு. சரி, எப்போ அடிப்பான்? அவன் எப்போ அடிப்பான்னு தெரியாது, ஆனால் உனக்கு இப்போ அடிவில் போகுது. செம்ம கலாய், செம்ம கலாய். இந்த அம்மா தாயே, ரிமோட்டை நீயே வச்சுக்கோ. அப்பாடா, கொடுங்க, நிம்மதியாக வாணிராணி சீரியலை பார்க்குறேன். இதுல யாரு வாணி யாரு ராணி? 2 வருஷமா பார்க்குறேன், எனக்கே தெரியலையா? 2 நிமிஷம் மட்டும் பார்த்த உங்களுக்கு தெரியணுமா? போங்கம்மா போங்க, போய் பொழப்ப பாருங்க. அது சரி. அப்பா அப்பா, ராமேஸ்வரத்தில் நடக்கிற அப்துல் கலாம் ஐயாவோட இறுதி அஞ்சலியை டிவியில் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அந்த சேனலை போடுங்கப்பா. என்கிட்ட இருந்து ரிமோட்டை பிடிங்கிட்டு போன உங்க அம்மா கிட்ட கேளுப்பா. அம்மா ப்ளீஸ் போடுங்கம்மா. இன்னைக்கு வாட்ச்மேனு, ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் நம்ம பேப்பர் போடுற அங்கிள்ல எல்லாம் அவரை பற்றியே பேசினாங்க. நம்ம ஆட்டோ டிரைவர் அங்கிள்லம்மா அவர் கூட சொன்னாரு, அவர் ராமேஸ்வரத்தில் இருந்தப்போ கலாம் சாருக்கு அவர் வண்டிலாம் ஓட்டியிருக்காராம். கலாம் சார் எப்போவுமே அவர்கிட்ட உங்க பையனை நல்லா படிக்க வைங்க, அப்பதான் உங்க எதிர்காலம் பிரகாசமா இருக்கும்னு சொல்லிட்டே இருப்பாரா. சூப்பர் இல்லம்மா, ப்ளீஸ் வைக்கப்பா. அந்த சேனல வேமா இப்படி அலை வச்சு வச்சு சாகடிக்கிற சீரியலை பாக்குறத விட்டுட்டு செத்தம் வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம கலாம் சாரோட இறுதி ஒருவருக்கு பார்ப்போம். ஐயோ, கரண்ட் போச்சு. உனக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்டு இதை பார்க்கவே அவன் பையனை கூட்டிட்டு ராமேஸ்வரம் வரைக்கும் போயிருக்கான். 1000 என்ன லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் உருவாகலாம், ஆனா இப்படிப்பட்ட நல்ல மனிதர் உருவாகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கலப்படம் இல்லாத நல்ல மனிதருக்காக இந்த ஊரே கலங்கி போயிருக்கு. அவரோட காலம் முடிஞ்சு போச்சு. அவனே 2 நாளா அப்செட்டா அதை பத்தியே பேசிட்டு இருக்கான். இதுல நீங்க வேற. நீ வாடா, நம்ம போய் குப்பையை கூட்டிட்டு வருவோம். இந்த குப்பை வண்டி வேற வந்துட்டு போயிடுச்சு. என்னடா இது, நம்ம குப்பை கொட்டுற இடமா இது? இவ்வளவு சுத்தமா இருக்கு. யார் இப்படி குப்பையா இருந்த இடத்த கோயிலா மாத்துனது? ரெட் கார்பெட்டு, ஷாமியானா, எல்இடி டிவி, ஃப்ளவர் டெக்கரேஷன், இதெல்லாம் யாருடா பண்ணியிருப்பாங்க? வாங்கம்மா வாங்க, வந்து கலாம் ஐயாவுக்கு அஞ்சலி செலுத்துங்கம்மா. இந்த பூவை ஐயா படத்துக்கு போடுங்கம்மா. அப்புறம் அங்க இருக்கிற மெழுகுவர்த்திய கூட ஏத்துங்க. நீ இங்க சரி, இதெல்லாம் யார் பண்ண? இங்க இருக்க 2-3 அண்ணன்களா சேர்ந்து கலாம் ஐயா பேர்ல ஒரு மன்றம் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க பண்ண ஏற்பாடு தான் இதெல்லாம். அது மட்டும் இல்ல, என்ன மாதிரி படிக்க முடியாம கஷ்டப்படுற ஏழைங்களை இவங்க படிக்கவும் வைக்கிறாங்க. சூப்பர். இப்படி சில பேர் மனசு வச்சா ஒரு குப்பை கூடம் கூட கோபுரமா ஆகும்போது இவன் அடிக்கடி சொல்ற கலாம் சாரோட வல்லரசு இந்தியா கனவு சீக்கிரமே பலிக்கும்ங்கிறதுல சந்தேகமே இல்லை. தம்பி, கலாம் ஐயாவை பத்தி எப்பவும் பேசுவியே, போய் பேசுறியா? ஏய், இருடா, டிவி கவரேஜ் எல்லாம் இருக்கு, நான் சொல்ற மாதிரி பேசு. ஐயா கலாம், நீங்க இன்னும் சில காலம் இருந்திருக்கலாம். இந்த கவிதையை கேட்டு எல்லாரும் ஓடி இருக்கலாம். என்னம்மா ஏடிடிஆர் மாதிரி சொல்றீங்க, என்னைய பேச விடுங்களேன். எங்கடா போற? அப்துல் கலாம் சார் கிட்ட மைக்ல பேச போறேமா, ப்ளீஸ் விடுங்கம்மா. சும்மா அடம் பிடிக்காத, அந்த மைக்கெல்லாம் உனக்கு எட்டாது. ப்ளீஸ்மா. டேய் நில்லுடா. ஹலோ அப்துல் கலாம் ஐயா, ஐ எம் வெரி சாரி. உங்க மேல சத்தியமா இனிமே போய் சொல்ல மாட்டேன். நிதிஷ் அவனை அடிக்கவே மாட்டேன். நான் சப்ஜெக்ட்லயே குட் மார்க்ஸ் எடுப்பேன். நான் கிட்ட குட் போயே இருப்பேன். எனக்கு உங்களை மாதிரி சயின்டிஸ்ட்
யார் சொன்னா ஐயா நம்மளோட இல்லைன்னு? அவரு இந்த பையனோட கண்ணுல தெரியறாரு, பேச்சுல தெரியறாரு. ஐயா சாகல, இன்னும் வாழ்ந்துதான் இருக்காரு. உன்னுள் இருக்கிறார், என்னுள் இருக்கிறார், நம்முள் இருக்கிறார். ஆம், நல்லரசு பற்றி வீண் வாக்குவாதத்திலே எங்களின் நாட்கள் தொலைந்து போகாமல் ஐயாவின் வல்லரசு பாதையை நோக்கி இவர்களின் பாதங்கள் பயணப்படட்டும். அங்கு முட்பாதைகள் பூப்பாதைகளாகட்டும், தடைக்கற்கள் படிக்கற்களாகட்டும். சாதி மதங்களின் பெயரை சொல்லி இனி பாயப்போவதில்லை இவர்களின் குருதி. வல்லரசு கனவை நினைவாக்காமல் ஓயப்போவதில்லை இது உறுதி. உன்னுள், என்னுள், நம்முள் கலாம். Very inspirational.